அவன் என் கரங்களில் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். ஆபிரகாம் அல்லது இப்போது நீங்களும் நானும் என் கரங்களில் செயலாகிய என் தன் பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகள் அவருடைய கரங்களின் செயல். உங்க பிள்ளைகளை அவர் செயல்பாட்டுக்கு நீங்க விட்டுருங்கன்றேன். நம்ம பிள்ளைகள் அவருடைய செயல்பாட்டுக்கு விட்டுட்டா நீங்க அவருடைய செயல்பாட்டில் நீங்க நினைச்சதுக்கு மேல உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, பிள்ளைகளை குறித்து வார்த்தை உண்டு ஐயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். அவன் என் கரங்களில் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும் போது, அப்போ நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய செயல்பாடு. சரியா சொன்னா, என்னுடைய விசுவாசிகள்லாம் பிள்ளைகள் தான். நீங்கள் தேவனுடைய செயல்பாடு. எனக்கும் செயல்படுகிறார், உங்களுக்கும் செயல்படுகிறார். எந்தெந்த காரியத்தில் எப்போது செயல்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் செயல்பாட்டை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. நம்முடைய தேவன் செயல்படுகிற தேவன். சங்கீதம் 92, உம்முடைய செய்கையால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர், உம்முடைய கரத்தின் கிரியை நிமித்தம் நான் ஆனந்த சத்தம் இடுவேன். அவர் கிரியினாலே, மீட்பர் தன்னுடைய கிரியினாலே உங்களை மகிழ்ச்சி ஆக்குறதை கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 23 வாசிங்க. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும் போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார். என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். நம்ம அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்த முடியுமா? எப்படி? நல்ல கவனிங்க. அவருடைய கரங்களின் செயல்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறீர்கள். அவர் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் புரியாதபடி நீங்களே உங்களுக்கு அடுத்த காரியத்தில், உங்கள் முயற்சியில், உங்கள் செயல்பாட்டில் இருப்பீர்களே ஆனால் அங்கே அவர் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது என்றுதான் சொல்வேன். இன்னும் அவருடைய நாமத்தின் வல்லமையை விளங்காதபடி உங்களுடைய செயல்பாட்டினாலே கட்டி போடுகிறீர்கள். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. வாவ்.